2% inside her. 2% inside her. ஓமன் அருகே நடுக்கடலில் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸ்கைலைட் என பெயர் கொண்ட பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற எண்ணெய் கப்பல் ஒன்று கடுமையாக இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் காசாப் துறைமுகத்தில் இருந்து வடக்கே 5 கடல் மைல் தொலைவில் தாக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். உடனடியாக கப்பலில் இருந்தவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அதிகாரிகளின் ஒருங்கிணைந்த பணியும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. இதில் கப்பல் ஊழியர்கள் 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அவர்களில் 15 பேர் இந்தியர்கள் எனவும் ஏனைய 5 பேரும் ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள் எனவும் தற்போது தெரியவந்துள்ளது. இவர்களில் 4 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. எனினும் இந்த தாக்குதலை நடத்தியது யார்? எதற்காக இந்த தாக்குதல்? கப்பலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு உள்ளிட்ட விவரங்களை ஓமன் அதிகாரிகள் உடனடியாக வெளியிடவில்லை. மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் இந்தியர்கள் பயணம் செய்த எண்ணெய் கப்பல் மீது நடுக்கடலில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். இதேவேளை அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் பதிலடிகளால் மத்திய கிழக்கில் எரிபொருள் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் 20% அதிகமான பங்கை கொண்டுள்ள தந்திரோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடுமாறு ஈரான் விடுத்த அறிவிப்பால் நேற்றைய தினம் முதல் எரிபொருள் மற்றும் எரிவாயு கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது. மோதல் தீவிரமடைந்ததால் கடந்த வெள்ளிக்கிழமை மசகு எரிபொருள் பீப்பாயொன்றின் விலை $73 அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்தது. நிலைமை கட்டுப்படுத்தப்படாவிட்டால் விலை $100 தாண்டலாம் என வர்த்தக ஆய்வாளர்கள் தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நெருக்கடியை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஒபெக் பிளஸ் அமைப்பு இன்று கூடி ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட 1,37,000 பீப்பாய்களுக்கு பதிலாக நாளொன்றுக்கு 4,11,000 பீப்பாய்கள் அல்லது அதற்கும் மேலாக உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து ஆராய்ந்து வருகிறது. சவுதி அரேபியா, ரஷ்யா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 8 நாடுகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றன. விநியோக பற்றாக்குறையை ஈடுகட்ட சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஏற்கனவே உற்பத்தியை அதிகரித்துள்ளன. ஏனைய நாடுகளிடம் இதற்கான உபரித்திறன் இல்லாமை பெரும் சவாலாக இருந்த போதிலும் நெருக்கடிக்கு மத்தியில் ஒபெக் பிளஸ் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.